ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ட்ராவல் vlog தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீக் மூணாருக்கு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தோம். 2 days and 2 nights மூணாரில் ஸ்டே பண்ணி நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணியிருந்தோம். அதோட கம்ப்ளீட் vlog இப்போ பார்த்துடலாம். முன்னாடியே ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஹைவேல அந்த அதிகாலை டைமில் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நம்ம மதுரையிலேருந்து மூணாருக்கு தேனி வழியாக தான் வந்து போயிட்டுருக்கோம். மூணார் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4 hours கிட்ட டைம் ஆகும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலே எனக்கு டக்குன்னு பசிக்க வேற ஆரம்பிச்சிடும். ஆனால் போகிற வழியில் 6:30 மணிக்கு 7 மணிக்கெலாம் பெருசாக எந்த ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பனாக இல்லை. நல்ல வேளை வீட்டில் இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் ஒரு ஆப்பிள் எடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் போகிற வழியிலே சத்யாவான்னு அந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பா வந்து பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நான், அம்மா, அப்புறம் தம்பி 3 பேருமே கீ ரோஸ்ட் வாங்கியிருந்தோம். அது கூடயே வடையும் வந்தது. ட்ராவல் டைமில் இந்த ஃபுட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட்டுன்ற பேரில் காரத்தை மட்டும் கொட்டி வச்சுருப்பாங்க. பட் இங்கே இந்த சாம்பார்லாம் கரெக்டான ஸ்பைஸ் லெவலில் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 hours நம்ம மூணார் ரீச் பண்ணிடலாம். பாதி மலை ஏறிட்டு இருக்கப்போவே கிளைமேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு சில்லுன்னு காற்று முகத்தில் வந்து படுறப்போ செம்மையாக இருந்தது. என்ன லைட்டாக எனக்கு காது மட்டும் அடைச்சிக்கிச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறப்போ நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். எனக்கு வாமிட்லாம் வராது, ஆனால் அதுக்கு பதிலாக காது ரெண்டும் நல்லா அடைச்சிக்கும். பட் அந்த நேச்சர் அண்ட் கிளைமேட்லாம் பார்க்குறப்போ எனக்கு காது அடைச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். மூணார் நம்ம கேப் ரோடு வழியாக போகிறப்போ இந்த மாதிரி நிறைய அழகழகான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வண்டியை கொஞ்சம் அங்கங்கே நிப்பாட்டிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ஆஃப் சீசன் டைமில் வரது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா டிராஃபிக் இல்லை, க்ரௌட் இல்லை, எல்லா இடத்துலையும் பீஸ்ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் போகிற வழியிலே ஒரு பெரிய ஃபால்ஸும் இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு அந்த ஃபால்ஸை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா மேகி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நல்ல சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூடான கார்ன் சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த ஃபால்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பட் ரூம் செக்இன் டைம் வந்து 2 மணி தான். நாங்கள் 12:30 மணிக்கெலாம் வந்து அந்த ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். சீக்கிரமாகவே வந்தனால அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ தெரிஞ்சுது. மழை ஃபுல்லாகவே அந்த டீ எஸ்டேட்டில் கவர் ஆகி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த லஞ்சும் வந்துருச்சு. நான், அம்மா, அப்புறம் அப்பா 3 பேருமே எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். தம்பி மட்டும் அந்த கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து வாங்கியிருந்தான். அது பார்த்திங்கன்னா அப்பளம் ஊறுகாயோட வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சு. நானும் அம்மாவும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். தம்பியும் அப்பாவும் இன்னொரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி போனப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரூம் டூர் வந்து காட்ட முடியல, கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவுஞ்ச் ஏரியாவில் ஒரு சோஃபா, அப்புறம் ஒரு காஃபி டேபிள் இருந்துச்சு. அப்படியே வந்து மிரர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் இருந்தது. பாத்ரூம் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பேசிக் டாய்லெட்ரீஸும் கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹாட் வாட்டர் சப்ளையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. அந்த பால்கனியில் வந்து சேர், டேபிள்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் வந்து மழை பெஞ்சிட்டு ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. இந்த பால்கனியில் ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் மங்கீஸ்லாம் அதிகமாக வருமா. நம்ம வெளியில் போனால் டோர்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். திறந்து போட்டுட்டு போனோம்னா உள்ளே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் டோர் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டே அப்படியே வியூ பார்த்து ரசிக்கலாம். அது கூடவே ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கிறதுக்கு கெட்டில், டிவி, ஏசி, ஃபேன் எல்லாமே இருந்தது. அண்ட் ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. இது நம்ம எடுத்தால் வந்து தனியாக பே பண்ணணும். அப்புறம் இந்த ரூமில் தம்பியும் அப்பாவும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா காமன் பால்கனி வியூவோடு வருது. இந்த ரூம் நாங்கள் ஸ்டே பண்ணதை விட சின்ன ரூம் தான். பட் இந்த ரூமுமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனாக இருந்தது. இங்கேயும் வந்து ஏசி, கெட்டில், டிவின்னு அந்த தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரேஜ் ஏரியா அண்ட் மிரர்னு எல்லாமே இருந்தது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த ரூம்லேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தனால கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. நான் அந்த பால்கனியில் உட்காந்துட்டு அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்த அட்டுக்கல் வாட்டர் ஃபால்ஸோட வியூ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. பட் நாங்கள் ஃபால்ஸை வந்து காரில் இருந்து தான் பார்த்தோம், நின்னெல்லாம் பார்க்கல. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லை, ரோட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப குறுகலாக இருந்துச்சு. சரி இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. அந்த டைம்லலாம் நல்லா மழை தூரிட்டு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நடுங்கிட்டு இருந்தேன். மூணார் மதுரையை விட என்ன லைட்டாக வந்து சில்லுன்னு இருக்க போது, நம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ஸ்வெட் ஷர்ட் கூட எடுத்து வைக்கல. வார்மாக வச்சுக்கிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்துகிட்டு வரல. வேறு வழி இல்லாமல் அம்மாவோட ஷாலை வச்சு கவர் பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி மான்சூன் டைமில் ஹில் ஸ்டேஷன் விசிட் பண்ண போகிறீங்கன்னா நல்ல வார்மான கிளாத்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கோல்டே வந்துருச்சு, என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைட் டைமில் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரம் பழம் சிப்ஸு, அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு டப்பியோக்கா சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். எனக்கு வந்து நேந்திரம் சிப்ஸை விட மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது பார்த்ததுமே ஒரு பேக்கெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாட்டர் டான்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே வந்து அப்படியே ஜாலியாக அதை பார்த்துட்டு இருந்தோம். பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து அப்படியே டின்னருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்காலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வெஜ் புலாவ் வாங்கியிருந்தேன். வெஜ் புலாவ் அது கூடவே இந்த பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த நாள். இன்றைக்கி மூணாரில் நிறைய ஸ்பாட்ஸ் வந்து பார்க்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்னிங்கே நல்லா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டில் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க, பஃபே டைப். நான் வந்து சாண்ட்விச், பீட்சா, ஊத்தப்பம், இட்லிலாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அது கூடவே பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க்கும் வச்சுருந்தாங்க, அதனால சில்லுன்னு சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். மூணாரை பொறுத்தவரை எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு அழகாக வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ காரை அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை விட்டு விட்டு தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் இருந்தே கொடையெல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ மழை பெஞ்சாலும் அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துலேருந்து மாட்டுப்பட்டி டேமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இறங்குனா கொஞ்சம் நனைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேருந்தே பார்த்துட்டு வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிற வழியில் நிறைய பேர் வண்டிலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னமோ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படி என்ன தான் பார்க்குறாங்கன்னு இறங்கி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் 4 வைல்ட் எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம். மூணாரில் யானையெல்லாம் ஸ்பாட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். என்னடா நம்ம வந்ததுலேருந்து ஒன்றை கூட பார்க்கலேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம குண்டலார் டேமில் இருக்கோம். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நம்ம போன டைமில் டேமில் அந்தளவுக்கு தண்ணி இல்லை. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இக்கோ பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு, அந்த லேக் வியூலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை தூரிட்டே இருந்தனால ஒரு ஸ்பாட்டில் ரொம்ப நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நான் கேரளா ஸ்டைல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மீல்ஸில் கொடுத்துருந்த அவியல், மோர் குழம்பு, பாசிப்பருப்பு பாயாசமோட டேஸ்ட்லாம் ஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கே வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ரெசார்ட்லேயே வந்து ஃபால்ஸ் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஆக்டிவிட்டிலாம் கூட இருந்துச்சு. அதில் ஏறி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரெஸ் வந்து கரெக்டாக இல்லை, அதனால என்னோட தம்பி மட்டும் தான் வந்து போனான். பேண்ட் ஏதாவது வேர் பண்ணியிருந்தா நானும் வந்து போயிருப்பேன். ஸோ அப்புறம் அங்கே ஸ்விங்ஸ் இருந்தது, அதில் ஏறி ஜாலியாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து ஒரு பிளைன் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா பெருசாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. என்னோட தம்பி வாங்கின பிரியாணியும் டேஸ்ட் பார்த்தேன். கேரளா ஸ்டைல் பிரியாணி நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இங்கே வாங்கின சிக்கன் பிரியாணியும் நல்லா இருந்தது, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போய் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 2-3 ஸ்பாட் மட்டும் விசிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம மதுரைக்கு வீட்டுக்கு கிளம்பணும். இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் ஃபர்ஸ்ட் டைமாக நைகா ஃபேஷன் ஆப்லேருந்து வாங்கினது. நல்ல ஒரு பிங்க் கலரில் பாலியஸ்டர் மெட்டீரியலில் யூனிக்காக வேஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கட் வச்ச மாதிரி வரும். காதுக்கு நம்மளோட பேர்ல்ஸ் ஆன்லைன்லேருந்து ஒரு இயரிங், கழுத்துக்கு வந்து ஒரு டபுள் லேயர் செயின்,
ஒரு சைட் கைக்கு ஈவலை பிரேஸ்லெட், இன்னொரு கைக்கு வந்து வாட்ச் வேர் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். தேவைப்பட்டா வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம ரெசார்ட்ல இந்த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்டோம். இட்லி, ஊத்தப்பம் அப்புறம் நெறைய சாலட் தான் வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். கொஞ்சம் வந்து லைட்டா சாப்பிடணும்னு தோணுச்சு. அங்க இருக்க வியூவ பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. போற வழியில இன்னைக்கு வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லக்கிலி அங்க போற டைம்ல அந்த அளவுக்கு மழை இல்லாம கிளைமேட் மட்டும் நல்லா சில்லுன்னு இருந்தது. நீங்க மூணாருக்கு போக போறீங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. இது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட். அந்த அருவியெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. நெறைய தண்ணி போயிட்டு இருந்தது. இங்க நெறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மூணார்லயே லஞ்ச் சாப்பிட்டு போயிடலான்னு இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்க செஷ்வான் நூடுல்ஸ் அண்ட் நேத்து வாங்கின அதே மீல்ஸ் தான் நான் இன்னைக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நேத்த விட இன்னைக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. கொஞ்சம் காரமா இருந்துச்சு. அதனால சில்லுன்னு ஒரு லஸ்ஸி வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மதுரைக்கு திரும்பவும் கேப் ரோடு வழியா தான் வந்து போக போறோம். போற வழியில கிளைமேட் எல்லாம் ஃபுல்லா சேஞ்ச் ஆகி ரோடு ஃபுல்லாவே மிஸ்ட்டால கவர் ஆகி இருந்துச்சு. வண்டி கூட ஓட்ட முடியல. ஸோ அங்கங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கிளைமேட்ட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, பைசன் வந்து தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் அத நான் யானை நெனச்சேன். அப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சது அது பைசன் அப்டின்ட்டு. இந்த நேச்சர் சில்லுன்னு அடிக்கிற இந்த காத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே மனசு இல்ல. ரொம்ப மிஸ் பண்ற மாரி இருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ்நாடு பார்டர ரீச் பண்ணியாச்சு. இங்க போடிமேட்ல ஒரு கெஃபே இருந்தது. அங்க இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூடா ஒரு டீ குடிச்சிட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். மஷ்ரூம் 65 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பைட் வைக்கலான்னு பார்த்தா செம்ம சூடு. அப்புறம் அத சாப்பிட்டுட்டு இந்த கெஃபேலயே பார்த்தீங்கன்னா, நல்ல வியூ இருந்துச்சு. அத நின்னு நல்லா ஜாலியா பார்த்துட்டு இருந்தேன். இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 7:30க்குலாம் மதுரை வந்து ரீச் ஆகியாச்சு. இந்த ட்ரிப்ப நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா, ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அடுத்து எங்க ட்ரிப் போறதுன்னு இப்பவே பிளான் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பை.